ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் சேனலில் இன்றைக்கி ஒரு சிம்பிளான டேஸ்டி வெஜ் நூடுல்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஹெல்த்தியாக டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபைபர், கால்சியம் கண்டென்ட் இருக்குது. குழந்தைங்களும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பெஸ்ட், ஈஸி அண்ட் ஈவினிங் டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. வெல்கம் டு அவர் சேனல் ஈட் ஃபுட் ஃபீல் குட். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும், வேணுனாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணால் தான் நீங்கள் வந்து நூடுல்ஸ் சாப்பிடும்போது பார்க்கும்போதுமே கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இப்போது வந்து ஒரு பேனில் வந்து நிறைய வாட்டரை ஊற்றிக்குவோம். வாட்டரை வந்து நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வீட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். வீட் நூடுல்ஸ் வந்து ஹோம்மேடாக பண்ணுறதும் இருக்குது, கடையில் வாங்குறதும் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஹோம்மேடில் எப்படி பண்ணுறதுங்கிறது வேணால் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அது ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். இப்போ இந்த வீட் நூடுல்ஸ் வந்து வீட் நூடுல்ஸோ இல்லை ரைஸ் நூடுல்ஸோ நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அதுலேயே ஒரு மசாலா பேக் கொடுப்பாங்கள்ல, அந்த மசாலா பேக் வந்து நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும், எந்த ஒரு சாட் மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால அதை நான் வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை எப்போ வேணும்னா ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். வேணும்னா நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதை அப்படியே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுங்க. அதுக்குன்னு ரொம்பவே அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் அந்த நூடுல்ஸை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஏன்னா ஆயில் நிறையா போடும்போது தான் கொஞ்சம் வந்து ஒட்டாமல் நல்லா இருக்கும். நம்ம ஆயில் போட போட தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். நான் 4 ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ஏன்னா 4 ஸ்பூன் ஆயில் அப்படிங்கிறது தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நிறையா ஆயில் கொஞ்சம் ஓரளவு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு ரொம்ப நிறையா சேர்த்துற வேண்டாம். இப்போ நல்லா சாப் பண்ண கார்லிக், பூண்டு வந்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறணும். மாறினதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்ச கேபேஜ், அப்புறம் கேரட். உங்கள்கிட்ட வேறு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் இந்த 3 வெஜிடபிள்ஸ் சேர்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும். சில பேர் ஆனியன் போடுவாங்க சாப் பண்ணி. வேணும்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனாலும் தேவையில்லை. வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 50 to 60% வந்து குக்காக இருந்தாலே போதும். அப்போ தான் கொஞ்சம் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் ரொம்ப பாயில் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சாப்பிடும்போது நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வேணும்னா நடுப்புற வந்து அந்த வெஜிடபிள்ஸோட கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக பெப்பர் சேர்த்துருங்க. பெப்பர் சேர்க்குறவங்க கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். பெப்பர் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம்.
இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு இருந்தாலும் சரி, நல்ல ரெட் சில்லி பவுடராக வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. அப்படியே ஒரு 1 மினிட் விட்டுருங்க. அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும். இப்போது வேக வச்ச நூடுல்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் இதில் நல்லா ஆட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த நூடுல்ஸ் வந்து அந்த மசாலாவோட நல்லா வந்து ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான வீட் நூடுல்ஸ் வீட்லேயே செஞ்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஃபுட் இது. பசங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஈவினிங்லேயும் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்ணுங்கிற அவசியமே இருக்காது இனிமேல். இதே மாதிரி வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.